ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அன்னாசி பழம் ஜூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்னாசி பழத்தில் பார்த்திங்கன்னா காயாக இருக்கும்போது நம்ம அதில் கறி செஞ்சுக்கலாம், அப்புறம் ஜாம் செஞ்சுக்கலாம், ஜூஸ் செஞ்சுக்கலாம், சும்மாவும் சாப்பிடலாம். இன்றைக்கி நான் ஜூஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இது தோலை சீவி கட் பண்ணி துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்னாசி பழத்தோடு இந்த தோலை நாம் சீவும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தில் கண் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாம் க்ளீனாக கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த நாக்கில் ஒரு மாதிரியான அரிப்பு, அதாவது கடித்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியான அரிப்பு வரும். அதனால் அந்த கண் மாதிரி இருக்கிறத நம்ம சரியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா பார்த்து க்ளீன் பண்ணி கையில் முள் குத்திக்காமல் பார்த்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறமா மறந்து கூட அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அந்த கண் மாதிரி இருக்கிறத பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க மறந்துடாதீங்க. இப்போ நாம் இதை கட் பண்ணியாச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது இதுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது வடிகட்டாமல் குடித்தா தொண்டையில் ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அன்னாசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.